Hey everyone, இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 9 டே 27 ஓட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அண்ட் ஸ்டார்டிங்ல விஜய் சேதுபதி ஸ்பீக்கரோட வந்தாரு அண்ட் ஃப்ரைடே ஹேப்பனிங்ஸ் காட்டினாங்க. அதுல திவாகர் பாரு கிட்ட புலம்பிட்டு இருந்தாரு. விஜய் சேதுபதி சார் வரட்டும், நான் இதை சொல்லுவேன் அதை சொல்லுவேன், இதை கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அதை கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அண்ட் திவாகரும் பார்வதியும் குரூப்பிசம் பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அண்ட் பார்வதி கமருதீன் திருப்பியும் சேர்ந்துட்டாங்க. we are good friends, we'll support each other அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு லிமிட்ஸ் இருக்கு, அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமருதீனும் பார்வதியும் திருப்பியும் ஃப்ரெண்ட்ஷிப் மோடுக்கு வந்துட்டாங்க. அண்ட் விஜய் சேதுபதி ஸ்பீக்கரோட வந்தாரு இல்லையா, அதை வச்சு இப்படி கத்தி கத்தி பேசிட்டு இருந்தா எப்படி ஷோ பாக்குறது, ஷோல யார் என்ன பேசுறீங்கன்னே புரிய மாட்டேங்குது, எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் திவாகர் கிட்ட நீங்க என்ன கேம் விளையாடுறதுல உங்க வாய் மட்டும் தான் வேலை செய்யுது, வேற எதுவும் வேலை செய்யறதுல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போகும்போது மீட்டரோட தான் போயிருக்கீங்களா எல்லாத்துடைய தகுதி தராதகத்தை பாக்குறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யார் மத்தவங்களோட தகுதியை பேச, உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு, உங்களுக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய டைம் பார்வதி அண்ட் திவாகர் காஸ்ட் பத்தி பேசியிருக்காங்க லைவ்ல. எப்ப பார்த்தாலும் வீக்லி விஜய் சேதுபதி சார் கிட்ட இதை கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அதை கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொல்றீங்க, நீங்களே உங்களோட விஷயத்தை ஹேண்டில் பண்ணிக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டாரு. அண்ட் விஜய் சேதுபதி எஃப்ஜே கிட்ட நாக் அவுட் பண்ணிட்டு வெளியே போயிடுவேன்னு சொன்னாரு இல்லையா, அதை பத்தி கேட்டாங்க. அண்ட் கலை கிட்ட அவங்க பேட் வேர்ட்ஸ் நிறைய யூஸ் பண்றாங்க இல்லையா, அதை கேட்டாங்க. உங்களுக்கு எவ்வளவு பீப் சவுண்ட் போடுறது, அப்ப நீங்க என்ன பீப்புக்கு சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாவே சொல்லிட்டாரு. விஜய் சேதுபதியும் ரம்யாவே வச்சு செஞ்சுட்டாரு. நீங்க என்ன பெரிய இது மாதிரி கத்துறீங்க, வெளியே நான் யாருன்னு தெரியுமா, நான் அப்படி நீ இப்படின்னு சொல்லிட்டு சரி அப்ப வெளியே போய் பார்த்துட்டு வந்துட்டு நீங்க உங்ககிட்ட எப்படி பேசணும் நாங்க பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அது மட்டும் இல்ல அது என்ன லாங்குவேஜ் குத்துது கொடையுதுன்னு சொல்லிட்டு அதையுமே கண்டிச்சாரு. அண்ட் எல்லாரையும் வார்ன் பண்ணிட்டு பிரேக் சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த பிரேக் சொல்லிட்டு போன நேரத்துல கனி சபரி ரம்யா ஜோ அழுதுட்டாங்க ஆக்சுவலி விஜய் சேதுபதி சார் பேசினதுக்கு. சோ இவங்க ரெண்டு பேரும் கன்சல்ட் பண்ணாங்க, யோசிக்காத ரொம்ப யோசிக்காத, அப்படி பண்ணி இப்படி பண்ணுங்கிற மாதிரி சின்ன அட்வைஸ் மாதிரியும் அது பெருசா கேர் பண்ணிக்காத மாதிரியும் சொன்னாங்க. எல்லாருக்கும் மூஞ்சியில என்ன இவர் இப்படி பேசிட்டு போயிட்டாரு அப்படின்னு முழிச்சிட்டு இருந்தாங்க. அண்ட் பிரேக் முடிஞ்ச விஜய் சேதுபதி சார் வந்து கனியும் சபரியும் கொஸ்டின் கேட்டாங்க. கனியும் சபரியும் பார்த்து அவங்க எதுக்கு நீங்க யோசிக்காதன்னு சொல்றீங்க, அவங்க அதை பத்தி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கண்டிச்சுட்டு போனேன், நீங்க எதுக்கு யோசிக்காதீங்கன்னு சொல்றீங்க அப்படின்னாரு. அப்படியே விஜய் சேதுபதி பாரோட எக்ஸ்பிரஷன் பார்த்தாரு. பார்வை நிக்க வச்சு இதான் உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு எப்ப தெரியுதுன்னு பாக்கலாம், அண்ட் உங்ககிட்ட நிறைய டேலண்ட் இருக்கு, அதை நீங்க வெளியே கொண்டு வர மாட்டேங்கிறீங்கன்னு சொன்னாங்க. ஆக்சுவலி அது உண்மைதான். பார்வதி கிட்ட நல்ல அனலிட்டிக்கல் டேலண்ட் இருக்கு. ஒரு மனுஷங்க அவங்க பேசுறது, ஒரு இன்சிடென்ட், ஒரு சிச்சுவேஷனை வச்சு யார் யார் எப்படிங்கிறது சூப்பரா ஜட்ஜ் பண்ணுவாங்க, அதை வேஸ்ட் பண்றாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வீக்ல எல்லாம் பார்த்தோம் இல்லையா யார் யார் எப்படின்னு கரெக்டா சொன்னாங்க. அண்ட் விஜய் சேதுபதி பிரவீன் கிட்டயுமே கேட்டாரு, எதுக்கு அவர் ரீல்ஸ் பண்ணும்போது சட்டை இல்லைன்னு சொல்லிட்டு அவ்வளவு ரியாக்ட் பண்ணீங்க, வீட்டுல வந்துட்டு நீங்க எல்லாரும் தீபாவளி எனக்கு என்ன தேய்ச்சி குளிக்கும் போது எல்லாரும் சட்டை இல்லாம தானே இருந்தீங்க, ஏன் சபரி இல்லையா, ஏன் எஃப்ஜே இல்லையா, அப்ப ஏன் இவரை மட்டும் கார்னர் பண்றீங்கன்னு கேட்டாரு. அண்ட் ஆல்சோ உங்களோட நடிப்பு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தான் மத்தவங்களுக்கு அவங்க நடிப்பு முக்கியம் அப்படின்னு சொல்லி வார்னும் பண்ணாரு. அண்ட் விஜய் வினோத் கிட்ட கூட நீங்க 20 வருஷம் ரொம்ப ஃபேமஸ்னு சொன்னீங்க இல்லையா, அதை வச்சு கூட மாக் பண்ணாரு. அண்ட் விஜய் சேதுபதி கனிக்கிட்டயுமே கேட்டாரு, ஏன் சபரி எஃப்ஜே எல்லாம் ஷர்ட் போடாம இருக்கிறது உங்களுக்கு பெரிய விஷயமா படலையா, ஏன் திவாகரை மட்டும் சொன்னீங்க, ஏன் குரூப்பிசம் பண்றீங்களா, ஏன் ஃபேவரிசம் காட்டுறீங்களான்னு சொல்லிட்டு லெஃப்ட் ரைட் வாங்கிட்டாரு. அண்ட் விஜய் சேதுபதி திவாகர் கிட்ட கூட கேட்டாரு, கனி எஃப்ஜேவை கட்டி பிடிச்சிருக்கிறது அநாகரிகமா படுதுன்னு சொல்லியிருந்தாரு இல்லையா, அந்த கொஸ்டினை கேட்கும் போது திவாகர் முகத்தை பார்க்கணும் நல்லா திருட்டு மொழி முழிச்சிட்டு இருந்தாரு. அண்ட் இதுதான் அவங்க தராதகமானு சொல்லி கேட்டாரு. அண்ட் விஜய் சேதுபதி ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட பிக் பாஸ் ஒரு வீட்டுக்கு டாஸ்க்கு மரியாதை கொடுங்க அப்படின்னு சொன்னாரு. அண்ட் விஜய் சேதுபதி துஷாரையும் அரோராவையும் நீங்க வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணாரு. அண்ட் விஜய் சேதுபதி கமருதீன் கிட்ட உங்ககிட்ட இந்த வாரம் எனக்கு பெருசா எதுவும் கம்ப்ளைண்ட் இல்ல, இந்த வாரம் நல்லா பண்ணீங்க அப்படின்னு சொன்னாரு. அண்ட் வியானா கிட்ட கமருதீனை பத்தி கேட்ட போது வியானா சொன்னாங்க ஒரு சில விஷயங்களை மாத்திட்டு ஒரு ஃபைனல்ஸ் வரைக்கும் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு வியானாவையும் அப்ரிஷியேட் பண்ணாரு. யார் அந்த பையன் டாஸ்க்ல யார் நல்லா பண்ணாங்கன்னு கேட்டாங்க. வியானா அவங்களே சொல்லிக்கிட்டாங்க வேற யாருமே நல்லா பண்ணல அப்படின்னு சொன்னாங்க. விஜய் சேதுபதி ரம்யா கிட்ட கேட்டாங்க, சாப்பிட்டு தூங்குறது ரிப்பீட், இது ஏன் நீங்க பாருக்கு திவாகருக்கு கொடுத்தீங்க, வேற யாரும் உங்களுக்கு தெரியலையா, ஏன்னா ஃபர்ஸ்ட் ரம்யா பார்வதி திவாகர் சொல்லிருப்பாங்க, அப்ப பிக் பாஸ் ஒத்துக்காம மாத்தி சொல்லிருப்பாரு, அதை பத்தி கேட்டாரு. அண்ட் ஆல்சோ ஏன் ஃபேவரிசம் பண்றீங்க, ஏன் மத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கீங்க அப்படி எல்லாம் சொல்லிட்டு சரி இப்ப சொல்லுங்க யாரு திங்கிறது தூங்குறது ரிப்பீட்னு சொல்லி கேட்டாங்க. அண்ட் இப்பவும் அரோரா துஷார சொல்லாம வினோத் அண்ட் எஃப்ஜேவை சொன்னாங்க ரம்யா. விஜய் சொன்னாரு நீங்க உண்மையே பேசுறது இல்லன்னு சொல்லி. விஜய் சேதுபதி சபரி கிட்ட கூட கேட்டாங்க, வீட்டுல எவ்வளவோ பிரச்சனை யார் யாருக்கும் நடக்குது, அப்பெல்லாம் வந்து குரல் கொடுக்காது சபரி, ஏன் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஆளுங்களை பண்றதுக்கு மட்டும் வந்து குரல் கொடுக்குறீங்க, என்ன குரூப்பிசம் பாக்குறீங்க, ஏன் ஃபேவரிசம் பாக்குறீங்க அப்படின்னு கேட்டாரு. அண்ட் விஜய் சேதுபதி எஃப்ஜே கிட்ட டியூட் அண்ணன் அப்படின்னு எதுக்கு சொல்றீங்க, முன்னாடி சீசன்ல கூப்பிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் வளர்ந்துருக்கும், அதுக்கு டைம் எடுத்திருக்கும், நீங்க வந்து பிக் பாஸ் மரியாதையா பிக் பாஸ்னு கூப்பிடுங்க, நானே அப்படிதான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொன்னாரு. அடுத்த நாள் வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் வரனால சாட்டர்டே எவிக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கலையரசன் தான் அவரும் அவரோட ஜானி வீடியோ பார்த்துட்டு கிளம்பிட்டாரு. அதோட எபிசோட் முடிஞ்சது. திருப்பியும் நாளைக்கு பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.